ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக் ஃபீவர். ஸோ நவம்பர் 15ஆம் தேதிக்குள்ள எல்லா டீமும் அவங்களோட ரிலீஸ் பிளேயர் லிஸ்ட்டை சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருந்த நிலமையில ஆல்ரெடி சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி மாதிரியான பெரிய டீம் எல்லாம் அவங்களோட லிஸ்ட்டை வந்துட்டு லீக் பண்ணியிருந்தாங்க. அஃபிஷியலாக ஒன்றையும் சொல்லலை. ஸோ அதை தொடர்ந்து போன வருஷம் 3வது இடத்த பிடிச்ச மும்பை இந்தியன்ஸ் அணியோட லிஸ்ட்டும் இப்போ வந்துட்டு லீக் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது. பட் இந்த 5 பேர் அவங்க ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பெரிய சோர்ஸ்லேருந்து வந்த தகவலின்படி தான் இந்த லிஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டு த்ரூ அவுட் எண்டு வரைக்கும் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது தீபக் சகார். இவரை 9.25 கோடிக்கு சிஎஸ்கே கூட போட்டி போட்டு போன ஆக்ஷனில் எடுத்தாங்க. 14 மேட்ச்சில் 11 விக்கெட் எடுத்து அண்டர் 10க்குள்ள எக்கானமி ரேட்டும் வச்சிருக்காங்க. பட் என்னதான் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது டீசென்ஸா இருந்தாலும் பவர் பிளே தாண்டி இவரை யூஸ் பண்ண முடியல. பவர் பிளேக்குள்ள போடுறதுக்கு மட்டும்தான் டீம்ல வச்சிருந்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். இவரை ரிலீஸ் பண்றது மூலியமா நல்ல ஒரு டைனமிக் பவுலர் டீம்ல ஆட் பண்ண முடியும். இரண்டாவதா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஎம் கசன்ஃபார். இவரை 4.85 crore கொடுத்து எடுத்திருந்தாங்க. ஆனால் ஒரு மேட்சும் ப்ளே பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை தொடர்ந்து மூணாவதா யாருன்னு பார்த்தீங்கன்னா ரீஸ் டாப்லி. இவரை வந்துட்டு கம்மி பாஸில் தான் எடுத்திருந்தாங்க. ஆனால் ஒரு மேட்ச் மட்டும்தான் ப்ளே பண்ணாரு. நல்ல ரிதம்லையும் தெரியல. ஸோ அதனால இவரையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. அண்ட் நாலாவதா யாருன்னு பார்த்தீங்கன்னா லிசார்ட் வில்லியம்ஸ். ஸோ இவரும் சேம் ரீஸ்டாப்லி மாதிரியான பவுலர் தான். இவரையும் 0.7 crore கொடுத்து தான் எடுத்தாங்க. இவரும் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணல. ஸோ அதனால இவரையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்கங்கிற மாதிரி தான் தெரியுது. அண்ட் கடைசியாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறவங்க தான் ஷாக்கிங்காக இருந்துச்சு. கரண் சர்மா வந்துட்டு கம்மி பேஸ் ப்ரைஸில் தான் எடுத்திருந்தாங்க. ஆனால் 6 மேட்ச்சில் 7 விக்கெட்டு 9க்குள்ளே எக்கானமி ரேட் வச்சுருந்தாங்க. பட் இருந்து இவரை ஏன் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரை ஃபுல் ஃப்ளெஜ் பிளேயரை யூஸ் பண்ண முடியல. மொத்த 14 மேட்ச்சில் இவரை 7 மேட்ச் மட்டும்தான் விளையாட வைக்க முடியுது. எல்லா மேட்சும் நம்மளுக்கு விளையாட வைக்கணும். ஒரு பக்கம் மிச்சில் சாண்ட், இன்னொரு பக்கம் ஒரு நல்ல லெக் ஸ்பின்னர் எல்லா மேட்சும் விளையாடணும் அப்படிங்கிற காரணத்தினால இவரை ரிலீஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு லெக் ஸ்பின்னருக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் ஓவராலாக பார்த்தோம்னா தீபக் சகார், ஏஎம் கசன்ஃபர், ரீஸ் டாப்லி, லிசார்ட் வில்லியம்ஸ், கரண் சர்மா இந்த 5 பிளேயர் தான் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. பட் இது 100% கன்ஃபார்ம் இல்லை. நவம்பர் 15ஆம் தேதி தான் டெட்லைனு. அன்னைக்கு தான் மோஸ்ட்லி எல்லாருமே அனௌன்ஸ் பண்ணுவாங்கங்கிற மாதிரி தான் தோணுது. அப்போ எம்ஐ சைட்லேருந்து ஏதாவது நியூஸ் வந்திருக்கா, ஏதாவது நியூஸ் லீக் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரேட் விண்டோ ஒன்று ஓப்பனாக இருக்குது. சகாலை வந்துட்டு எல்எஸ்டி அன்னைக்கு கொடுத்துட்டு மயங்க் யாதவ் எடுக்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. இது வந்துட்டு கூடி சீக்கிரத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நவம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே ரிலீஸ் பிளேயர் அனௌன்ஸ் பண்ணணும். ஸோ ட்ரேட் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்குள்ளேயே அவங்க மோஸ்ட்லி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் கேப்டன்சி சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்குது. ஹர்திக் பாண்டியாக்கு 2 வருஷம் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த முறை வந்துட்டு நம்ம இந்தியன் கேப்டனான சூரியகுமார் யாதவ் பக்கம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் வீடியோ கைஸ். இதே மாதிரி சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி அணியோட பிரேக் டவுனும் பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். டைம் இருந்தால் அதுவும் போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பற்றின உங்கள் ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.